அப்படி என்ன கல்வியினுடைய சிறப்பு? மன்னரும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரில் கற்றோன் சிறப்புடையோம். மன்னருக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஒரு ராஜாவா இருந்தா கூட உன் நாட்டுல மட்டும்தான்டா சிறப்பு. நீ படிச்சுட்டேன்னா உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் சிறப்பு. இங்க மேல உட்கார்ந்துருக்கிறவங்கள பாருங்களேன். எக்குடி பிறப்பினும் யாவரை ஆயினும் அக்குடியில் கற்றோரை மேல் வருகவென்பர். நீ படிச்சுட்டேன்னா மேடைக்கு வான்னு கூப்பிடுவான். அரியாசனத்தில் இருப்பவர்களிடம் சரியாசனம் தருவது கல்வி மட்டுமே. மூத்தோர் சொல்லும் முதுநெல்லி கனியும், முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும். நெல்லிக்காயை முதல்ல எடுத்து கடிச்சா துவர்ப்பா தான் இருக்கும், அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சு பாரு இனிப்பா இருக்கும். படின்னு அப்பா சொல்லும் போது, அம்மா சொல்லும் போது, ஆசிரியர் சொல்லும் போது கஷ்டமா தான் இருக்கும். ஆனா படிச்சுட்டேன்னா வாழ்க்கை முழுவதும் இன்பமாக இருக்கும். நீ வாழ்க்கை முழுவதும் இன்பமா இருக்கணுமா? கொஞ்ச நேரம் இன்பமா இருக்கணும். தொடங்குங்கால் துன்பமாய் இன்பம் பயக்கும் மடம் கொன்று அறிவகற்றும் கல்வி. நெடுங்காமம் முற்பயக்கும் செந்நீர் இன்பத்தின் முற்றிலாய் பிற்பயக்கும் பீழை பெரிதுன்னா என்ன அர்த்தம்? சிற்றின்ப செயல்கள் இந்த இளைய வயதிலே சிறிது நேரம் மகிழ்ச்சியை கொடுக்கும், வாழ்க்கை முழுவதும் துன்பத்தை கொடுக்கும். ஆனால் கல்வி தொடங்கும் போது கஷ்டமா இருக்கும். நீ மட்டும் அந்த கஷ்டத்தை பத்தி பொருட்படுத்தாம படிச்சுட்டுன்னா வாழ்க்கை முழுவதும் இன்பத்தை கொடுக்கும்.